me be the architect of a nation. நம்ம பார்ட் 7 வீடியோலே 1848ல the poor people and middle class people இவங்க ரெண்டு பேருமே ஒரு ரிவோல்ட் உருவாக்குறாங்க. அது மூலமா எப்படியாவது அவங்க கண்ட்ரியை டெமோக்ராட்டிக்கா நேஷனலிசமா மாத்தணும்னு நினைக்கிறாங்க. சோ அதனால தான் இந்த மிடில் கிளாஸ் ஜெர்மன் பீப்புள் இந்த நேஷனலிசம் ஃபீலிங்கை கொண்டு வந்து எப்படியாவது ஒரு பார்லிமெண்ட் உருவாக்கி நேஷன் ஸ்டேட் கவர்னடா ஒரு எலெக்டட் பார்லிமெண்ட் உருவாக்கலாம்னு நினைச்சு ட்ரை பண்ணாங்க. பட் இதை வந்து பாத்தீங்கன்னா கிங் அந்த மொனார்கி கிங், மிலிட்டரி அண்ட் ஜங்கர்ஸ்னா யாருன்னு பாத்தீங்கன்னா லார்ஜ் லேண்ட்லார்ட்ஸ் ஆஃப் ரஷ்யா. இவங்க மூணு பேரும் ஒன்று சேர்ந்து இந்த மிடில் கிளாஸை டோட்டலாவே கிரஷ் பண்ணி இல்ல நீங்க வந்து இது மாதிரி பவர்ல கொண்டு வரவே முடியாதுன்னு சொல்லிட்டு அவங்கள டோட்டலாவே தூக்கி போட்டுறாங்க. இப்போ இந்த கன்சர்வேட்டிவ்ஸ் இருக்காங்க இல்லையா, கன்சர்வேட்டிவ்ஸ்னா அதாவது ட்ரெடிஷன்ஸ் ஃபாலோ பண்றவங்க, கிங் இருந்தாலே நல்லதுன்னு நினைக்கிறாங்க இல்லையா. இந்த நேஷனலிசம் அந்த நேஷனல் ஃபீலிங் அந்த கான்செப்ட் அவங்க எப்படி கொண்டு போறாங்கன்னா, எங்களுக்கு டெமோக்ரஸி அதாவது மக்களுக்கு ஃப்ரீடம்லாம் வேண்டாம், பட் எங்களுக்கு பொலிட்டிக்கலா டாமினன்ஸ் வேணும். யூரோப்ல வந்து எங்களுக்கும் வந்து ஒரு பவர்ஃபுல்லான ஒரு கண்ட்ரியா இருக்கணும், பவர்ஃபுல்லான ஸ்டேட்டா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. சோ அந்த பீப்புள்ஸ் பார்லிமெண்ட் ஃபெயில் ஆகுது. ஜெர்மனுடைய ஸ்ட்ராங்கஸ்ட் ஸ்டேட்டான பிரஷ்யா வந்து பவருக்கு வருது. அப்போ பிரஷ்யாவுடைய லீடரா இருக்கக்கூடிய அதாவது சீஃப் மினிஸ்டர் ஆஃப் பிரஷ்யா யாருன்னு வந்து பாத்தீங்கன்னா ஓட்டோ வான் பிஸ்மார்க். இவர் வந்து பாத்தீங்கன்னா டெமோக்ரஸியை யூஸ் பண்ணவே இல்லை. பிரஷ்யன் ஆர்மி அண்ட் பியூரோக்ரசி அதாவது சிவில் சர்வெண்ட் ஆஃபீஷியல்ஸ். இந்த பிஸ்மார்க்கோடைய கான்செப்ட் என்னன்னா, அவர் வந்து மிலிட்டரி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு, பொலிட்டிக்கலும் ரொம்ப பவரா இருக்காரு, அது மட்டும் இல்லாம ரொம்ப வெல் ஆர்கனைஸ்டா இருக்காரு. இவர் டெமோக்ரஸி எல்லாம் பிலீவ் பண்ணவே இல்லை. இவர் பிலீவ் பண்றது என்னன்னு பாத்தீங்கன்னா பிளட் அண்ட் அயன், அதாவது வார் பிளஸ் மிலிட்டரி பவர். ரொம்ப அக்யூரேட்டான ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு ஆர்மி வச்சிருக்காரு. இந்த யூனிஃபிகேஷன் வந்து நம்ம சில ஸ்ட்ராட்டஜிஸ் மூலியமா தான் கொண்டு வரணும். இந்த ரெவல்யூஷன் எல்லாம் கொண்டு வந்து மக்களுக்கு ஃப்ரீடம் தரேன், ரொம்ப ஸ்பீச்சஸ் எல்லாம் பேசிட்டுலாம் இருக்கணும்னு நினைக்கல. சோ இவர் வேற ஒரு மெத்தடை யூஸ் பண்றாரு, பிளட் அண்ட் அயன் மெத்தட். எங்களுக்கு ஃப்ரீடம் கொடுங்க, எங்களோட கண்ட்ரியை வந்து யுனைட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரிலாம் வாயில மட்டும் பேசல, அவரு சண்டையும் போட்டாரு. கிட்டத்தட்ட 7 வருஷத்துல 3 வார்ல பங்கேற்றுட்டாரு. 3 வார்லயுமே ஜெயிச்சிடறாரு. ஃபர்ஸ்ட் ஆஸ்திரியா கூட வார் எடுத்து ஜெயிச்சிடறாரு, அடுத்து டென்மார்க் கூட அதே மாதிரி ஜெயிச்சிடறாரு, கடைசியா பிரான்ஸ் கிட்டயும் ஜெயிச்சிடறாரு. சோ இந்த 7 வருஷத்துல 3 வார் தான் அட்டன் பண்ணாங்க, 3மே ஜெயிச்சிட்டாங்க. இவர் என்ன பண்றாரு, ப்ரொக்ளமேஷன் ஆஃப் தி ஜெர்மன் எம்பையர் அப்படின்னு சொல்லிட்டு 18th January 1870 ஆல் ஆஃப் மிரர் வில்லியம் ஜெர்மன் எம்பரரா அனௌன்ஸ் பண்றாங்க. இது நடக்கக்கூடிய ஒரு ஹைலைட்டான விஷயமே என்னன்னா, ஜெர்மன் வந்து இந்த ப்ரோக்ளைம்ட் எங்க நடக்குதுன்னா பிரான்ஸ்க்குள்ளேயே நடக்குது. அதாவது இந்த ஆல் ஆஃப் மிரர் அப்படின்ற பிளேஸ் எங்க இருக்குன்னு வந்து பாத்தீங்கன்னா பேலஸ் ஆஃப் வெர்சாலிஸ்ல இருக்கு. இது ஒரு எனிமி பிளேசஸ்லயே வந்து ஜெர்மன் எம்பையரை வந்து சொல்றது, ப்ரோக்ளைம் பண்றதுன்றது வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே ஒரு பிரேவான ஒரு விஷயம். அது அப்பவே நடந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஜெர்மன் பிரின்ஸ் இருக்காங்க, ஆர்மி ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் அண்ட் பிரஷியன் மினிஸ்டர்ஸ் இன்க்ளூடிங் நம்ம பிஸ்மார்க். சோ இந்த கெய்சர் வில்லியம் I ஆஃப் பிரஷ்யா இவர் தான் வந்து ப்ரோக்ளைம் பண்ணி ஜெர்மன் எம்பரரா அனௌன்ஸ் பண்றாங்க. சோ இப்போ ஜெர்மன் வந்து ஒரு யூனிஃபைட் நேஷனா மாறிடுச்சு. ஆர்மி, வார் அண்ட் ஸ்ட்ராங் மொனார்கி. இவங்க வந்து இந்த டெமோக்ரஸி, பார்லிமெண்ட், பீப்புள்ஸ் மூவ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டுலாம் எதுவுமே வந்து நினைக்கல. 3 ஆர்மி, வார் அண்ட் ஸ்ட்ராங் மொனார்கி கான்செப்டை வச்சே ஜெயிச்சிடறாங்க. இதுல கொஸ்டின் ஒன்று சொன்னாங்க இல்லையா, ஆர்மி பிகேம் த ஆர்கிடெக்ட் ஆஃப் த நேஷன் அப்படின்னு சொல்றது கண்டிப்பா எஸ் தான். இப்போ ஜெர்மனி வந்து யுனைடெட் ஆனதால கிட்டத்தட்ட பிரஷ்யாவில் இருக்கக்கூடிய எல்லா ரூல்ஸையும் இதுல கொண்டு வராங்க. எல்லா ரூல்ஸையும் ஜெர்மன்ல கொண்டு வராங்க. கிட்டத்தட்ட பிரஷ்யா தான் லீட் கொடுக்குதே ஜெர்மனுக்கு. சோ எந்த விஷயம்லாம் மாடர்னைசேஷன் பண்றாங்க அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 4 விஷயங்களை ஜெர்மன்ல வந்து ஸ்ட்ராங்கா இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் கரன்சி எல்லாத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா மாடர்னைசேஷன் ஆக்கிட்டாங்க. அதுக்கடுத்து பேங்கிங் சிஸ்டம் பெர்ஃபெக்ட் ஆக்குறாங்க. அதுக்கடுத்து இது எல்லாமே வந்து ஒரு லீகலா ஒர்க் ஆகணும் அப்படின்றத தேர்டா வந்து அவங்க வந்து இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. கடைசி வந்து பாத்தீங்கன்னா ஜுடிஷியல் சிஸ்டம். இந்த 4 விஷயத்தையும் வந்து கொண்டு வராங்க. இதுல கேட்கக்கூடிய क्वेश्चन என்னன்னா, who was the architect of German unification? How was it achieved? இதோட ஆன்சர் என்னன்னா, German unified was led by Otto von Bismarck, the chief minister of Prussia. It was achieved through the strength of Prussian army and treaty was with Denmark, Austria and France.